ஹே ட்ரேடர்ஸ், வெல்கம் ஆல். கிருஷ்ணா ஹியர். ஸோ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நல்ல கன்சோலேட் தான் இருக்கு. ஸோ லாஸ்ட் சண்டே போஸ்ட் பண்ண வீடியோலையே நான் கிளியராக சொல்லியிருந்தேன், இங்கேருந்து நான் ஷார்ட் சைடு பார்க்க மாட்டேன், லாங் ட்ரேட் எடுக்க தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான லாஜிக் எல்லாமே லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யாரும் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். ஸோ இந்த வீக் என்ன ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் சரி, கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கண்டினியூ அங்கே வந்து பையிங் ப்ரெஷரில், அதே மாதிரி ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணிட்டு செல்லிங் ப்ரெஷரும் இல்லை, பையிங் ப்ரெஷரும் இல்லை. ஒரு 2 days மட்டும்தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ நானுமே டெலிகிராம் சேனலில் கண்டினியூ அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், லாஸ்ட் 26 டிசம்பர் கூட, அதாவது வியாழக்கிழமை கூட நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ அது எல்லாமே இங்கே அப்டேட் பண்ணியிருந்தேன். நிஃப்டியில் வந்து லாங் பொசிஷன் எடுத்திருக்கேன், அதே மாதிரி டாடா மோட்டார்ஸும் எடுத்திருக்கேன், சன்ஃபார்முமே ஹோல்டு பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் வீக் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி போகலாங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ இங்கே பாருங்கள், டெய்லி கேண்டிலில் நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து தான் நிஃப்டி வந்து ஃபாலோ ஆக போகுதுங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ இந்த ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ அங்கேருந்து என்ன ஆயிடுச்சு, ப்ரைஸ் வந்து 1 ஃபால் கொடுத்துருச்சு. ஸோ எகெயின் இந்த ஜோன் வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா. ஸோ ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ மேபி அங்கேருந்து ப்ரைஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு லாங் ட்ரேட் காணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலான்னு. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, லாஸ்ட் 4 days வந்து நிஃப்டி நல்லா கன்சோலேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா கன்சோலேட் ஆயிடுச்சு. ஸோ வியாழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகி எகெயின் அங்கேருந்து வால்யூம் டெவலப் ஆனனால, அதாவது பை சைடு வால்யூம் வந்து அதிகமாக வந்ததுனால லாங் சைடு வந்து நான் எடுத்தேன். அதையுமே அப்டேட் பண்ணியிருந்தேன் டெலிகிராம் சேனலில். ஸோ அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக டாடா மோட்டார்ஸ் அண்ட் சன்ஃபார்ம் எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்து எகெயின் பார்க்கலாம் நம்ம இது பார்த்ததுக்கப்புறம். ஸோ இப்போ பாருங்கள், நிஃப்டி என்ன ஆயிருக்கு அப்படின்னா நல்ல கன்சோலேட் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது கண்டிப்பாக 1 way மூவ் இருக்குது. ஓகே, ஸோ மேபி அப்பர் ஏரியாவில் இருக்கலாம், இல்லை லோவர் ஏரியாவில் இருக்கலாம். ஸோ லோவர் ஏரியாவில் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன் அப்படின்னா நல்லா பாருங்க, லாஸ்ட் ஃப்ரைடே கூட மார்க்கெட் மேலே போக பார்த்துருக்கு. பட் எகெயின் டாப்ல இருந்து செல்லர்ஸ் ஷார்ட் பண்ணி மார்க்கெட் வந்து அப்படியே ரிவர்சல் ஆயிடுச்சு. பட் அதிகப்படியான செல்லிங் வால்யூம் வரல. மேபி வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே போன லோவை கூட டச் பண்ணியிருப்போம். ஸோ அந்த லெவல் வர ப்ரைஸ் போல. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கன்சோலேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜோன்லேருந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒன் சைடு மூவ்மெண்ட் இருக்குது. மேபி ட்ரெண்டிங் மூவ் கூட கிடைக்கலாம். ஸோ அதனால் வாட்ச் பண்ணுங்க. அண்ட் லோவர் ஏரியாவில் ரெஃபரன்ஸ் லோன் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 23,200 அண்ட் 23,300. ஸோ இந்த ஜோனையும் மார்க் பண்ணிக்கோங்க. மேபி அப்பர் ஏரியாவில் நமக்கு பிரேக் அவுட் கிடச்சி அப்படின்னா இந்த லெவல் வர போகலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 24,000 அண்ட் 24,200ங்கிறது நம்மளோட ஐடியல் டார்கெட்டாக இருக்கும் அப்பர் சைடுன்னு. ஸோ டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க, வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நிஃப்டி பேங்கும் பாருங்க, எக்ஸாக்ட்லி நிஃப்டி எப்படி ட்ராவல் ஆயிருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் நிஃப்டி பேங்க் வந்து ஆல் டைம் ஹையிலிருந்து அதிகப்படியாக டவுனில் இல்லை, நிஃப்டி வந்து கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. பட் இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா. நல்லா கன்சோலேட் ஆகிட்டு ப்ரைஸ் என்ன ஆயிருக்குன்னா இங்கேருந்து நல்ல ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இங்கேருந்து 1 way மூவ் கொடுத்துருக்கு. எகெயின் என்ன பண்ணியிருக்கு பாருங்க, ப்ரைஸ் இங்கேருந்து இங்கேயே நம்ம சொல்லிட்டோம் நல்ல ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது, இங்கேருந்து டிமாண்ட் கிரியேட் ஆகலை. ஸோ இங்கேருந்து நான் ஷார்ட் பண்ண தான் பார்ப்பேன்னு எகெயின் நான் சொல்லிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கு பாருங்க, எக்ஸாக்ட்லி நிஃப்டி மதியே ஒன் சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ எங்கே வந்திருக்குன்னா இதுவும் ஒரு வேல்யூ ஏரியாக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து டிமாண்ட் கிளியராக கிரியேட் ஆகலை. இப்போதைக்கு வந்து ப்ரைஸ் வந்து இன்டிசிஷனாக இருக்குது. எகெயின் இந்த இடத்துல இருந்து பையிங் ப்ரெஷர் வந்தாலும் சரி, இல்லை செல்லிங் ப்ரெஷர் வந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி நிஃப்டிக்கு சொன்ன மாதிரி தான், இந்த ஜோனை வந்து பேங்க் நிஃப்டியும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 52,000 லெவல் வர போகலாம். இல்லை லோவர் ஏரியாவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக 50,000 அண்ட் 5400ங்கிறது பாசிபிள். ஓகே, ஸோ இப்போ வந்து கன்சோலேட் ஆகிட்டு இருக்கனால நம்ம கிளியராக இந்த இடத்துல ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. மார்க்கெட் எப்படி ப்ரைஸ் கன்ஃபார்ம் பண்ணுதோ அதை பார்த்துட்டு தான் நம்ம கண்டிப்பாக ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ சன்ஃபார்மாக பாருங்க, கிட்டத்தட்ட என்டையர் மந்த் நல்லா கன்சோலேட் ஆயிருக்கீங்க. ஸோ நல்லா பாருங்க, ப்ரைஸ் வந்து நல்லா மேலே போயிருக்கு. எகெயின் அங்கேருந்து ஒரு டிக்ளைன்,
அதுக்கப்புறம் பாருங்க இந்த இடத்துல டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா பிரைஸ் வந்து நல்லா கன்சோலேட் ஆயிருக்கு. ஸோ எய்தர் என்ன ஆகலாம், ரெண்டு வந்து புல்லிஷா இருக்கனால இந்த கன்சோலேஷனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா பிரைஸ் மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ லாஸ்ட் தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அண்ட் பை சைடுமே அதிகப்படியான வால்யூம் இருந்துச்சு. ஆக்சுவலி டிமாண்ட் வந்து நல்லாவே கிரியேட் ஆயிருந்துச்சு லாங் போகிறதுக்கு. ஸோ அதனால தான் இதில் வந்து நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ அதையுமே அப்டேட் பண்ணேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணியிருக்கு. எகெயின் ரீடெஸ்ட் எடுத்தாலுமே லாங் சைடு போகிறதுக்கு பாசிபிள் அதிகம். அண்ட் ஃபார்மா கம்பெனி எல்லாமே கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணுங்க. மேபி நீங்கள் எதுவும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை எகெயின் இதில் ஃபைன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃப்ரைடே என்னோட பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் சன்ஃபார்மா வந்து கம்மிங் டேஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. ஸோ இதுவும் அப்டேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் செல் ஆஃப் இருந்துச்சு. ஸோ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்டாக் வந்து கண்டினியூஸ் செல் ஆஃப் ஆகுது, எகெயின் அங்கேருந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா, ரிவர்சல் மீன்ஸ் அப்படியே ரிவர்சல் ஆகி மேலே போயிருங்கிறது கிடையாது. ஆல்ரெடி ஷார்ட் பண்ணவங்க அவங்களோட ப்ராஃபிட்டை கவர் பண்ணுவாங்க. இல்லை ஒரு சப்போர்ட் லெவல் இல்லை ஒரு ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்டாக கிடைக்கும் போது நியூ பிளேயர்ஸ் வந்து பை பண்ணுறதுக்கும் சான்சஸ் அதிகம். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸ் செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு ஒரு புல் பேக் கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரேடை வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இங்கே என்ன இருக்கு பாருங்க, ப்ரைஸ் வந்து நல்ல செல் ஆஃப் ஆகிட்டு ஆட்டோ செக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் புல்லிஷாக இருந்துச்சு பாஸ்ட் 2 days, அதாவது தேர்ஸ்டே ஃப்ரைடே அந்த டேலெலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் கிரியேட் பண்ணிருந்துச்சு. ஸோ அதனால தான் இதுவுமே நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். லாங் சைடு தான் எடுத்திருந்தேன். ஆப்ஷன்ஸ் வந்து ஹெச் பண்ணி லாங் பொசிஷன் எடுத்திருந்தேன். ஸோ ஃப்ரைடே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா வந்து அப்சைடு போச்சு. எகெயின் நிஃப்டி அங்கேருந்து ரிவர்சல் ஆனதுனால இதுவுமே ஹோல்டு பண்ணல, அங்கேருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இதுலேயுமே நான் எக்ஸிட் பண்ணிட்டேன், ஹோல்டு பண்ணல இப்போதைக்கு. ஸோ எகெயின் இந்த ஸ்டாக்கையுமே வாட்ச் பண்ணுங்க. மேபி க்ரூடோட வேலை கம்மிங் டேஸில் குறையுது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஆட்டோ செக்டருக்கு நல்லது தான். அண்ட் ஆட்டோ செக்டருமே ஒரு கரெக்ஷன் ஆகிட்டு நெக்ஸ்ட் செட் ஆஃப் லெக் மூவ்மெண்ட் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ ஆட்டோ செக்டரையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நல்லா கன்சல்ட் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் நான் சொன்ன ஜோன்லேருந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா ட்ரேடு வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். நல்ல ட்ரெண்டிங் மூவ் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இன்கேஸ் நான் எதுவும் ட்ரேடை ஃபைன் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ. பாய்.